உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குங்கிறார். மனம் திரும்பிட்டோம், ஆனா மனம் வார்த்தையில பொருந்த வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலன் உண்டு. நான் கர்த்தரை நம்பி இருக்கேன், என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். என் இருதயத்தை நான் கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறேன். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நான் அவரிடத்துல அன்பு கூறுகிறேன். அதனால ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் உறுதியாக பிடித்திருக்கிறேன். ஆகையினால நான் நிச்சயமா வெற்றி பெறுவேன் அப்படின்னு கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்ப வறுமை கஷ்டம்லாம் வருது அப்படின்னா நம்முடைய ஆவி தரித்திரத்துல ஏழ்மையில இருக்கிறப்ப நம்ம இருக்கா அது பிடித்து கொள்ளுகிறது. நம்ம நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் சொல்றாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தர, அதனோடு வேதனையை கூட்டாருன்னு சொல்லியிருக்காரு. தாவீது சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னைய தொடரும்னு சொல்றாரு. அப்ப நம்ம விசுவாச வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதை நம்ம பேசுறவர்களா இருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் நல்லவர். அவர் நல்ல தேவன். நம்மளை போதித்து தைரியப்படுத்தி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பிடித்து கொண்டு, கர்த்தரை பிடித்து கொண்டு எப்படி நடத்துகிறாரோ அதுபோல கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஒருவேளை குழந்தை நடக்க முடியலன்னா தூக்கி நம்ம தோளில் வச்சுக்கிறோம், அது நல்லா உட்காரட்டும் வரட்டும் அப்படின்னு. அதுபோல கர்த்தர் நம்ம கூட இருந்து பலப்படுத்தி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இப்போ யோசுவாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால இந்த ஜனங்கள் பயங்கரமான ஆட்கள். 70 பேரா எகிப்துக்குள்ள போனாங்க. ஆனா எகிப்தை விட்டு கிளம்பி வர்றப்ப 30 லட்சம் பேரா அவங்க கிளம்பி வர்றாங்க. பயங்கரமான ஆட்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள். எது ஒண்ணுன்னா உடனே கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஆட்கள். அதனால யோசுவா வாலிபனா இருந்ததுனால எப்படி இவர்களை நடத்துறது, எப்படி இந்த கானான் தேசத்துல கொண்டு போய் இவர்களை சேர்க்கிறது, பொறுப்பு. அப்ப நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன செய்யறதுங்கிறது இதெல்லாம் பெரிய காரியமா இருக்கு. எப்படி நம்ம நிறைவேற்ற போகிறோம், காரியம் வாய்க்குமா, நடக்குமா, பலன் உண்டா இருக்குமா, வாசல் திறக்குமா, நம்ம செய்யறது கர்த்தருடைய சித்தம் தானா, கர்த்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பதில் கர்த்தர் வைத்திருக்கிறார்.